பிரைஸ் தி லார்ட். இந்த சாட்டர்டே வர்ஷிப்பில் உங்களெல்லாம் சந்திப்பிருந்த ரொம்ப சந்தோஷம். நாங்கள் ஒரு சபையாக இணைந்து ஆராதிக்கும்படி இந்த நாளில் நாங்கள் மீண்டும் ஒன்றிணைந்து இருக்கிறோம். ஸோ நம்மளாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஏசப்பா, இந்த ஜெப வேலையை கொடுத்தமைக்காக நன்றி ராஜா. எந்த இடத்துல 2-3 பேர்கள் என நாமத்தில் ஒன்றிணைறார்களோ அந்த இடத்துல நான் இருப்பேன்னு சொன்ன கர்த்தர் ராஜா. எந்த இடத்துல உங்க நாமத்தை உயர்த்துகிறார்களோ அந்த இடத்துல இறங்கி வர தேவன் ராஜா. எந்த இடத்துல உங்களை கனப்படுத்துகிறாரோ அந்த இடத்தை நீர் கனப்படுத்துகிற தேவனா இருக்கிறீர் ராஜா. ஆமா இயேசுவே, உங்க நாம மகிமைப்படட்டும். எங்களோட துதிகளில் வாசம் செய்கிற தேவனே, ஆமா ராஜா, நீ ராஜாதி ராஜா, நீர் கர்த்தாதி கர்த்தா, உம்மை துதிக்கிறோம் ராஜா. தொடக்கம் முதல் முடிவரை இந்த ஆராதனை வேலையை நீரே பொறுப்பெடுத்துக் கொள்வீராக ராஜா. துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான் வசனம் சொல்லுகிறது. ஆமா ராஜா, நாங்க துதிக்க துதிக்க, ஆமா ராஜா, நாங்க துதிக்க துதிக்க எல்லாம் அடிமைத்தனத்தின் விலங்குகள் எல்லாம் கட்டுகள் உடைக்கப்படணும் ராஜா. துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். நம்ம கேட்டிருக்கிறோம் ராஜா அந்த பாடலை. ஆமா ராஜா, நாங்க இப்ப ஜெபிக்க போறோம் இயேசுவே. நாங்க எங்க ஜெபத்தை கேட்டமைக்காக நன்றி. நாங்க துதிச்சு பாடும் போது எங்களோட நீர் இருப்பீராக ஆவியானவரே. இயேசுவின் நாமத்தினால நாங்க ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன். கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கடல் மீது நடந்தீரையா, கடல் புயல் அடக்கினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடல் புயல் அடக்கினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே, நீ சர்வ வல்லவரே. சாத்தானை ஒடுக்கினீரே, நீ சர்வ வல்லவரே. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மறுபடி
கூடாதது ஒன்றும் இல்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றும் இல்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. கூடாதது ஒன்றும் இல்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? பாருங்க, தேவனை நம்ம துதிச்சு பாடும் போதுலதான் அதுலதான் நம்மளோட பலமே இருக்கிறது. நம்ம துதிக்க துதிக்க பிசாசின் வெளுகுங்கள், நம்ம மேல போடப்பட்டிருக்கிற கட்டுகள் எல்லாம் உடைந்து தூள் தூளாக போகும். பாருங்க, பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில துதித்து பாடி ஜெபித்தார்கள். அவங்களுக்கு போட்டிருந்த அந்த வெளுகுங்கள் அருந்து தொங்குனது. அங்க இருக்கிற கைதிகளோட வெளுங்குகள் அருந்து போச்சு. அப்ப நம்ம எப்ப துதிக்கிறோமோ அந்த துதியில தான் வல்லமை இருக்கிறது. ஆண்டவரை எப்ப நம்ம துதிச்சு பாடுகிறோமோ, பாருங்க, என்னதான் நம்மளை சுத்தி நடந்தாலும் ஆண்டவரோட வார்த்தை சொல்லுகிறது, எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு நம்ம ஸ்தோத்திரம் சொல்லணும். எல்லா சூழ்நிலையிலும் அதுவே கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவுக்குள்ள தேவனோட சித்தமா இருக்கிறதுன்னு வசனம் சொல்லுகிறது. பாருங்க, எல்லா சூழ்நிலையும் நம்ம தேவனுக்கு நன்றி சொல்லணுங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்ல. சூழ்நிலை எந்த மாதிரி இருந்தாலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்வதுதான் ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். பாருங்க, நம்ம எல்லாம் ஆண்டவரால் கூடும். அவரால் கூடாத ஒரு காரியம் கிடையவே கிடையாது. அவரால் எல்லாமே கூடும். அதை நம்ம விசுவாசிக்கலாம். நம்ம எல்லாருமே ஆண்டவரால் முடியாத ஒரு விஷயம் இல்லவே இல்லை நம்ம எல்லாம் அறிக்கையிடலாம். நம்மலாம் சொல்லலாம், இட் இஸ் நத்திங் இஸ் இம்பாசிபிள் ஃபார் காட். தேவனால முடியாத ஒரு காரியம் கிடையவே கிடையாது. எந்த மாதிரி சூழ்நிலையா இருந்தாலும் ஆண்டவர் ஒரு வழி காட்டுகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாருமே அடுத்த பாடலை நம்ம பார்க்கலாம். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்ட வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்ட பவராமி எனக்குள்ள அந்த பயாமி அணுகுவதில்லை. பவராமி எனக்குள்ள அந்த பயாமி அணுகுவதில்லை. அன்பினாவி எனக்குள்ள நான் அகற்றிவிட்டேன் கசப்புக்களை. அன்பினாவி எனக்குள்ள நான் அகற்றிவிட்டேன் கசப்புக்களை. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்ட கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சுத்தம் செய்து வாழ்பவன் நான். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சுத்தம் செய்து வாழ்பவன் நான். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்ட கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நான் தெரு தெருவா மனம் வீசுவே. கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நான் தெரு தெருவா மனம் வீசுவே. மீட்பு பெறும் அனைவருக்கும் நான் வாழ்வழைக்கும் வாசனையான மீட்பு பெறும் அனைவருக்கும் நான் வாழ்வழைக்கும் வாசனையான வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால
சொல்லால விரட்டி விட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம எல்லாருமே துதிக்கலாம். எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துல இருந்தே நம்ம துதிச்சு பாடலாம். துதிக்கிறதுக்கு ஒரு இடமோ எந்த எதுவும் தேவையில்லை. எந்த இடத்துல இருந்தாலாவது நம்ம தேவனை துதிக்கலாம். நம்ம துதிக்கும் போது ஆண்டவர் எப்படி அன்றைக்கு சிறைச்சாலையில பரலோகத்தோட சேனைகள் இறங்கி வந்துச்சோ, பவுலும் சீலாவும் துதிச்சு பாடினப்போ, நம்ம வீட்டுல நம்ம தேவனை துதிச்சு பாடும் போது ஆண்டவரோட பிரசன்னம் அந்த இடத்துல இறங்கும். ஏன்னா பரலோகம் முழுவதும் தேவனை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஒவ்வொரு நொடியும் பாருங்க அவங்க துதிச்சு கொண்டே இருக்கிறார்கள். ஹோலி 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 என்று தூதர்கள் அவர் ஆண்டவரோட அந்த இடத்துல துதிக்கிறாங்க. பாருங்க, துதிக்கிறதுனால என்ன நடக்கும் நீங்க கேட்கலாம். பாருங்க, நம்ம துதிக்கும் போது என்ன ஆகும்னா அந்த இடத்துல ஒரு பரிசுத்தம் இறங்கும். பாருங்க, பரலோகத்துல துதி இருக்கிறதுனால தான் பாருங்க அந்த பரலோகம் பாருங்க அப்படியே பரிசுத்தத்தால நிரம்பி இருக்கு. பாருங்க, எந்த பாவத்துக்கு இடமே கிடையாது. பாருங்க, தேவாதி தேவன் ராஜாதி ராஜா வாசம் செய்கிற ஒரு இடமா இருந்தாலும் அந்த இடத்துல துதி எப்போதும் எடுத்துனே இருக்கிறதுனால அந்த இடத்துல அப்படியே பரிசுத்தமா அந்த பரிசுத்தம் எப்பவுமே இருக்குது. பாருங்க, பரலோகத்தோட பரிசுத்தம் இன்றைக்கு நம்ம வாசம் செய்கிற இடத்துல நம்ம வர வேண்டும் என்றால் நம்ம தேவனை துதிச்சு பாடும்போது பரலோகத்தில் இருக்கிற சேனைகள் நம்ம வீட்டுல நம்மளோட வந்து இறங்கி விடுவார்கள். நம்ம விசுவாசிக்கலாம். எந்த மாதிரி சூழ்நிலை தேவன் நம்மோட இறங்கி வருவார். அவர் உதவி அனுப்புகிறவரா இருக்கிறார். பாருங்க, நம்ம அவரை துதிச்சு பாடலாம். பாருங்க, இது வரைக்கும் ஆண்டவர் அநேக காரியங்கள் நம்மளோட வாழ்க்கையில செய்திருக்கிறார். அதற்கெல்லாம் ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லலாம். இப்ப எல்லாருமே நன்றி சொல்ல, எல்லா கண்களை மூடி அந்த தேவாதி தேவன் ராஜாதி ராஜாவை ஒரு விஷயம் நம்ம எல்லாருமே நன்றி சொல்லலாமா? எல்லாருமே அவளை உயர்த்தலாம். ஆமா ராஜா, தோ ஆபிரகாமின் தேவனே உம்மை துதிக்கிறோம், ஈசாக்கின் தேவனே உம்மை துதிக்கிறோம், யாக்கோபின் தேவனே உம்மை துதிக்கிறோம் ராஜா. வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினவரை இயேசுவே உம்மை துதிக்கிறோம் ராஜா. 5 அப்பமும் 2 மீனும் 5000 பேருக்கு மேல இருக்கிற ஜனங்களுக்கு கொடுத்தீரே, துதிக்கிறோம் ராஜா. தோ பேதுருவோட மாமியை தொட்டு நீர் சுகமாக்குனீர ராஜா, உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. தோ நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனை உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஆமா இயேசுவா, அல்பாவும் ஒமேகாவும் இருக்கிறவரை உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஆமா இயேசுவே, யாரும் வாசம் செய்ய முடியாத ஒளியில வாசம் செய்கிறவரை உம்மை துதிக்கிறோம் ராஜா. தேவாதி தேவா உம்மை துதிக்கிறோம், ராஜாதி ராஜா உம்மை துதிக்கிறோம். ஆமா இயேசுவே, அக்கினியால பதில் அளிக்கும் தேவனே உம்மை துதிக்கிறோம். உம்மை துதிச்சு நாங்க பாடுகிறோம் ராஜா. ஆமா இயேசுவே, துதி இருக்கிற இடத்துல தேவன் நீர் இறங்கி வருவி ராஜா. உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஆமா இயேசுவே, ஒரு நாள் உம்மோட நாங்க சேர்ந்து பரலோகத்தை துதிக்க போறோம். இந்த பூலோகத்துல நாங்க பரலோகத்தோட குடிகளா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ராஜா. ஆமா இயேசுவே, உம்மை துதிச்சு நாங்க பாடும்போது இதோ பரலோகத்தோட குடிகள் பூமியிலும் உம்மை துதிப்பார்கள் என்று நாங்க காட்டுகிறோம் ராஜா. ஆமா இயேசுவே, எஸ் மைட்டி காட், நன்றி சொல்லுகிறோம் இயேசுவே. We thank you Father, we praise you Lord. ஆமா ராஜா, உம்மை துதிக்கிறோம் ராஜா. நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்றி செய்தீரே. ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீ, பாவம் நீங்கிட கழுவி விட்டீ. ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீ, பாவம் நீங்கிட கழுவி விட்டீ. உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை
எனக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. இருக்க நல்ல ஒரு வீடு தந்தீர், வாழ தேவையான வசதி தந்தீர். இருக்க நல்ல ஒரு வீடு தந்தீர், வாழ தேவையான வசதி தந்தீர். கடுமையாக தினம் உழைக்க வைத்தீர், கடனே இல்லாமல் வாழ வைத்தீர். கடுமையாக தினம் உழைக்க வைத்தீர், கடனே இல்லாமல் வாழ வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம் எல்லாருமே. நல்ல தேவன் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம். எஸ் எஸ், நன்மை நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் தேவனை நம்ம நன்றி சொல்லியிருக்கிறோம். பாருங்க, ஆண்டவர் நம்மளுக்கு எல்லாருமே கொடுத்திருக்கிறார். எல்லாமே ஆண்டவர் நம்மளோட தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒன்றுமில்லாமல் இருக்கலாம். அநேக கடன் பிரச்சனைகளோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். வழியே அறியாமல் ஒரு இடத்துல நீங்கள் நடந்து இருக்கலாம். உங்களுக்கு முன்பதாக வெறும் இருளாவே தெரியலாம். எந்த வழியில் போக முடியல அப்படின்ற ஒரு இருளாவே இருக்கலாம். பாருங்க, நான் தேவனால் நம்ம துதிக்கும் போது, அவரை துதிச்சு நம்ம பாடும் போது, ஏன்னா நம்ம துதிக்கும் போது என்ன பண்ணுறோம், அவர் யாராக இருக்கிறாரோ நம்ம சொல்லி சொல்லி துதிக்கிறோம். அவர் யாராக இருக்கிறோம் நம்ம சொல்லி சொல்லி துதிக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு முன்பதாக இருக்கிற ஒவ்வொரு இருள்களையும் மாற்றுவார். பாருங்க, யெகோஷாபாத் ராஜா எப்படி ஒரு யுத்தத்தை கெளிச்சான். அவன் துதிச்சு பாடி துதிக்கிறவர்களையும் பாடுறவர்களையும் முன்னால அனுப்பி பாருங்க, அவன் யுத்தத்தை ஜெயிச்சான். அவனை எதிர்த்து நின்றவர்கள் அவங்கள வெட்டி கொண்டு மரித்து போனார்கள். அப்போ நம்ம துதிக்கும் போது யுத்தங்களை ஜெயிக்கலாங்க. இன்னைக்கு நீங்க ஒரு பெரிய போராட்டத்தில் இருக்கலாம். அந்த போராட்டத்தில் நீங்க போராட வேண்டியது தேவையில்லை. பைபிள் சொல்லுகிறது, நானே உனக்காக போராடுகிறவன், நீ அந்த அமைதியா இருந்தா போதும்னு சொல்லுது. I am the Lord who fights for you, you shall stay calm ன்னு சொல்லுகிறது. பாருங்க, தேவன் நம்மளுக்காக யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார். பாருங்க, ஆண்டவர் யுத்தம் செய்யும் போது நம்ம அவர் யுத்தத்தை வர வைக்கிறது. அந்த யுத்தத்துல நம்ம எப்படி நம்ம இருப்பது, நம்ம துதிச்சு பாடும் போது நம்ம அந்த யுத்தத்தை ஜெயிக்க முடியும். பாருங்க, நம்ம துதிச்சு பாடும் போது அந்த வல்லமை இறங்கி வர்றோம். ஆண்டவர் நம்மளுக்கு பலத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். பாருங்க, நம்ம எல்லாருமே அடுத்த பாடலை நம்ம பார்க்கலாம். எல்லாருமே எஸ், நீ எந்த மாதிரி துக்கமாக இருந்தாலும்
ஆண்டவர் கண்டிப்பாக அதை சந்தோஷமாக மாற்றுகிறவராக இருக்கிறார். நம்ம எல்லாருமே நம்ம இருக்கிற இடத்துல ஆண்டவரை நீங்கள் ஆராதிக்கலாம். நம்ம எல்லாருமே சொல்ல, எந்த மாதிரி துக்கத்தையும் ஆண்டவர் நன்மையாக, எந்த மாதிரி தீமையும் அவரால் நன்மையாக மாற்ற முடியும். அவரால் முடியும். நம்ம விசுவாசிக்கலாம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகனே. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியதை செய்திடுவார், இன்றே நீ காண்பார். கர்த்தர் புதியதை செய்திடுவார், இன்றே நீ காண்பார். இன்றே நீ காண்பாய், அதை இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். நொறுங்கொண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்கொண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். கண்ணீர் துடைக்கின்றார், கண்ணீர் துடைக்கின்றார். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். பிராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். பிராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிட பலன் தருவார், நீ தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிட பலன் தருவார், நீ தப்பி செல்ல வழி செய்வார். நீ தப்பி செல்ல வழி செய்வார், நீ தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். நல்லதொரு போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக் கொள்வோம். நல்லதொரு போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக் கொள்வோம். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் கண்டிடுவார். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு,
கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. யார் நம்மை கைவிட்டாலும் இயேசு ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டார். அல்லேலூயா. எந்த மாதிரி சூழ்நிலையிலும் நம்மோட இம்மானுவேலா இருக்கிறவர், தேவன் நம்மோடு என்ற பேரோட இந்த உலகத்துக்கு வந்தார். பாருங்க, அப்ப ஆண்டவர் என்ன நடந்தாலும் நம்மளை கைவிடுறதே கிடையாது. தேவன் நம்மோட இருக்கிறவர், என்றைக்கு நம்மோட இருப்பார், நம்மளை உதவி செய்கிறவராக இருக்கிறார். எந்த மாதிரி சூழ்நிலையில் நம்மளை கைவிட்டு போகிறவரே கிடையாது. அது சோகமாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, நீங்கள் குழப்பமாக இருந்தாலும் தேவன் நம்மோட இருப்பதை நம்ம எப்பவுமே உணர்வுகளாக இருக்கணும். ஆண்டவர் நம்மோட தான் இருக்கிறார்னு விசுவாசிக்கணும். இல்லை நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது தேவன் அந்த இடத்துக்கு வருகிறவராக இருக்கிறார். ஏன்னா பைபிள் சொல்லுகிறது, அவரை நோக்கி கூப்பிட்டால் அவர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறாங்களோ அவங்க வெட்கப்பட்டு போவதில்லைன்னு வசனம் சொல்லுகிறது. அவரை கூப்பிடுகிறவர்களை ரட்சிக்கிறதுக்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். என்னிடத்துல வரவர்களை நான் புறம்பே தள்ளுவதில்லை ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் நம்மளை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை என்று நம்ம உணர்ந்து கொள்ளலாம். நம்ம அதை மனசுல வச்சுக்கலாம், நம்ம அதை துதிக்கலாம், ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்லலாம், கன்ஃபெஸ் பண்ணலாம். தேவன் நம்மோட இருக்கிறார், ஆண்டவர் வழி காட்டுவார். நம்முடைய யெகோவா ஈரே நம்முடைய தேவைகளை சந்திப்பார். யெகோவா ஷம்மா நம்மோட இருக்கிறவர். யெகோவா ராஃபா நம்மளை சுகமாக்குகிற தேவன், அவர் நம்மோட இருக்கிறவர். அவர் யெகோவா நிஸ்ஸி, அவர் பாருங்க எல் ரோகியா இருக்கிறார். அப்ப பாருங்க, அந்த தேவனை நம்ம துதிச்சு பாடலாமா? பாருங்க, எந்த மாதிரி கொள்ளை நோய்கள் நம்மளை சுத்தி இருந்தாலும் தேவன் சொல்லுகிறார், அது உன்னை அணுகாது, அது உன்னை அணுகாது, அது உன்னை அணுகாது. நீ விசுவாசிக்கும் போது ஆண்டவர் உன்னை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். நீ பயப்படாதே. பைபிள் 366 தடவை சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ பயப்படாதே. இன்றைக்கு நம்ம எல்லாருமே துதிச்சு பாடலாம். ஆண்டவரே, என்னோட குடும்பத்து மேலேயும் என் மேலேயும் ரத்தம் இருக்கட்டும் ராஜா, எங்களை பாதுகாக்கட்டும் ராஜா. நம்ம எல்லாருமே துதிக்கலாம். ஆண்டவர் ஆண்டவர் நம்மோட இருக்கிற. நம்ம துதிச்சு பாடும்போது தேவனோட பிரசனம் நம்ம வீட்டுல இறங்கும். கண்டிப்பா நம்ம இருக்கிற இடத்துல இறங்கும், நம்மளோட இருதயத்துல இறங்கும், நம்மளோட உள்ளத்துல தேவனோட பிரசனத்தை நம்ம உணரலாம். எல்லாருமே நம்ம துதிச்சு பாடலாம். எல்லாருமே நம்ம துதிச்சு பாடலாம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. லலலா 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 லலலா. உன்னதமான கர்த்தரையே உறவிடமாக்கிக் கொண்டார். உன்னதமான கர்த்தரையே உறவிடமாக்கிக் கொண்டார். அடைக்கலமான ஆண்டவனை ஆதாயமாக்கிக் கொண்டார். அடைக்கலமான ஆண்டவனை ஆதாயமாக்கிக் கொண்டார். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. லலலா 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 லலலா. ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. கர்த்தருக்கு
கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. நம்முடைய குடியிருப்பு அது பரலோகத்தில் உண்டு. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. வரப்போதும் இரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போம். வரப்போதும் இரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போம். அதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. லலலா 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 லலலா. அழைப்பவரோ உண்மையுள்ளவர், பரிசுத்தமாக்கிடுவார். அழைப்பவரோ உண்மையுள்ளவர், பரிசுத்தமாக்கிடுவார். ஆவியாத்துமா சரீரமெல்லாம் குற்றமின்றி காத்திடுவார். நம் ஆவியாத்துமா சரீரமெல்லாம் குற்றமின்றி காத்திடுவார். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதே. அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதே. தொடங்கினவர் முடித்திடுவார், சொன்னதை செய்திடுவார். தொடங்கினவர் முடித்திடுவார், சொன்னதை செய்திடுவார். அதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. ஆற்றல் அல்ல சக்தி அல்ல ஆவியினாலாகும். ஆற்றல் அல்ல சக்தி அல்ல ஆவியினாலாகும். சோர்ந்திடாமல் நாம் நன்மை செய்வோம், துணையாளர் முன் செல்கிறார். சோர்ந்திடாமல் நன்மை செய்வோம், துணையாளர் முன் செல்கிறார். அதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. லலலா 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 லலலா. ஆமா ராஜா, அப்பா இதுவரை எங்களை நடத்தினவர் ராஜா, இனிமேலும் நீர் எங்களை நடத்த நீர் வல்லவராக இருக்கிறீர் ராஜா. வாத எங்களோட கூடாரத்தை அணுகாதபடி நீர் பாதுகாக்கிறவராக இருக்கிறீர் ராஜா. ஆமா இயேசுவே, இப்போ இந்த பாடலை நாங்கள் துதிச்சு பாடும் போது யார் எந்தெந்த வீட்டில் இப்போ எந்த இடத்துல கேட்டுக்கொண்டு இருக்கிறார் அவனோட வீட்டுகளை, அந்த பிள்ளைகளை, அந்த வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை நீர் பாதுகாப்பீராக ராஜா. ஆமா இயேசுவே, இதை நாங்கள் துதிக்கும்படியும் ராஜா இந்த இடத்துல உங்கள் நாமத்தை உயர்த்தும்படியும் இதுவரைக்கும் நீர் கொடுத்திருக்கிற இந்த நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம் ஏசப்பா. ஆமா ராஜா, அப்பா நீரே அப்பா இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளோட வீட்லேயும் இந்த பாடல்கள் இப்போ அவங்களும் துதிச்சு பாடும்போது உங்கள் பிரசனம் அந்த இடத்துல இறங்கட்டும் ராஜா. உங்கள் நாமம் மகிமைப்படணும் இயேசுவே. ஏசப்பா இந்த ஜெப வேலையை உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறோம் பிதாவே. இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தில் நான் ஏறெடுக்கிறேன் ஆண்டவரே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.